இந்த திராவிட கட்சிகள் என்று நம் நாட்டில் தோன்றியதோ அப்போ மதம் என்ற விஷயத்தை அழிக்க தொடங்கிவிட்டார்கள். அதற்கு காரணம் நாம தான். நம்மளிடம் அந்த உணர்வே இல்லாமல் போனது. அந்த உணர்வு கொஞ்சம் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த கோயில்களுடைய விஷயங்களும் கோயிலுடைய நிலங்களும் நம்முடைய மத நம்பிக்கைகளும் சிதைக்காமல் இருந்திருக்கும். இது சீக்கிரம் அழிவதற்கான நெருங்காலம் காலம் நெருங்கி கொண்டது. அது இல்லாமல் நான் நிறைய பேசினா அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. ஏன்னா முதல்ல ஈவராவை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் இந்த மனோ தங்கராஜ் ஒன்று இருப்பான். அவன் எப்பவுமே இந்த பாவடை பின்னாடியே இருப்பான். அந்த ஒரு மினிஸ்டர். அவன் இந்த பால் வளத்துறை அமைச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் யாருக்கும் பால் வேணும் கேட்க மாட்டான். ஊரில் இருக்கவங்களாம் பால் வேணும்னு கேட்பான். புரிதா உங்களுக்கு? தெரியும். பாவடைகளாக சேர்ந்து என்ன ஒரு பிளான் பண்ணி ஒரு கேஸ் போட்டாங்க. அதில் ஒரு 8 நாள் உள்ளே இருந்தேன். பாளையங்கோட்டை ஜெயில் இருந்தாலே சரித்திரத்தில் புகழ் பெறலாம் சொன்னாங்க போல் இருக்கு. அதனால் அடுத்தபடியாக 3வது திருப்பரங்குன்ற கேஸை இன்னொரு அயோத்தியாக்காரர்கள் என்று ஒரு ட்விட்டர் போட்டேன். அதுக்கு ஒரு 6 கேஸ் போட்டாங்க. இந்த வாட்டி எஸ்கேப் ஆகி முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ கேஸ்ன்றது நமக்கு முக்கியம் அல்ல. நாம் இந்த இந்துத்துவா ஸ்ட்ராங்கான நாடு வாழணும். அதற்கு மற்ற மதத்தை புண்படுத்துவதா தேவையில்லை. நம்மளை சொன்னாதான் அவங்களை புண்படுத்துவோம். புரியுதா உங்களுக்கு? மைனாரிட்டி இல்லை, நம்மளை நோட்டுறாங்க. அதாவது நாய் தான் வாலாட்டணும், வால் நாயாட்டக்கூடாது. டிஎம்கே இப்போ வாழை நாயாட்டிட்டு இருக்குது. அதாவது வால் நாயாட்டிட்டு இருக்குது. அந்த கலையெல்லாம் போக வேண்டும் என்றால் திறம்படுத்த நமது இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் சி சிவா அண்ணன் வந்தால் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அவர் வந்தால் முழுக்க நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கும் சொல்லி பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.